எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்பவே பரபரப்பாக வேகமாக பரவிட்டு இருக்குது. த்ரிஷா அவர்களும் பார்த்திபன் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரவிட்டுருக்கு. எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிக பெருமளவுக்கு பேரதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை இருவரும் பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிந்து கொண்டு, இரண்டாவதாக இந்த விஷயத்தை பற்றி தெரிந்த உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிற மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்திபனை என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதுவும் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ கடந்த ஒரு மாத காலத்தில் 3 குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. முதல் முக்கியமான விஷயம், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்பாத்தியுடைய திருமணத்திற்கு போன விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. மூன்றாவது முக்கியமான விஷயம், தற்பொழுது பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவை குந்தவை, நீ வீட்டிலேயே குந்தவை, பிரச்சனை யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொன்ன விஷயம் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி நேயர்களே, கடந்த ஒரு மாத காலத்தில் தமிழகத்தில் பரபரப்பான விஷயம் என்ன அப்படிங்கிறதை சிறு குழந்தையிடம் கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லும். தளபதி விஜயை பற்றி, விஜயை சுற்றி, டிவிகே கட்சியை பற்றி, டிவிகே கட்சியை சுற்றி அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது, 2026 தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் ஒரு மிக பெரும் அளவுக்கு ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்க நேயர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை ஊழல் செய்தார்னு சொல்ல முடியாது. தளபதி விஜய் அவர்களை இந்த தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பு பண்ணிட்டாரு, ஏமாற்றம் பண்ணிட்டாரு, வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, இப்படி எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவர் எப்படி அடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம் ஒரு குறிப்பிட்ட குரூப். அப்படி ஒரு பிளான் பண்ணி சங்கீதா அவர்களை டைவர்ஸ் கேஸ் மூலமாக தளபதி விஜய் அவர்களை இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் முழுக்க அவர் தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் விஷயமாக சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸு. அடுத்து எலெக்ஷன் வர வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை கட்டுப்படுத்த, தளபதி விஜய் அவர்கள் சொல்கிற கருத்துக்கள் வெளியே பரவாமல் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் மற்ற கட்சியினர் மேலேயும் கட்சி தலைவர்கள் மேலேயும் சுமத்துகிற ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியே வராமல் இருக்கணும், அதை பற்றி யாரும் மக்கள் பேசாமல் இருக்கணும் அப்படின்னா இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம அதிகமாக பரபரப்பான விஷயங்களை வெளியிடலாம். இதை வச்சு அவருடைய மனசை காயப்படுத்தி அவருடைய சிந்தனையெல்லாம் இதை நோக்கியே இருக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்த 2 மாத காலத்தில் தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து இருக்கிற நிறைய ஃபோட்டோக்கள், ஆடியோக்கள், அதே மாதிரி சங்கீதா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய இன்டர்வியூ, ஜேசன் சஞ்சுடைய இன்டர்வியூ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 15 நாட்கள் இடைவேளையில் வந்துக்கிட்டே இருக்க போது ஒரு விஷயம் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி அடங்கினோடனே அடுத்த விஷயம்னு தளபதி விஜய் அவர்களை அடக்குவதற்கு அனைவருமே பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு அரசியல் விமர்சகர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ உடனடியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ணாரா, அதாவது கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு த்ரிஷாவை கூட்டிகிட்டு போனாரா. இதை குறித்து அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற ரொம்ப தெளிவான விஷயம், ஏப்பா விஜய்க்கு தெரியாதா, விஜயுடைய ஆலோசகருக்கு தெரியாதா, த்ரிஷாவை கூட்டிகிட்டு போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், அவர் அப்படியும் இப்படி பண்ணதுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகவல் போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது நேயர்களே, அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவை பற்றி சொன்ன விஷயம். அப்போ இந்த விஷயத்திற்கும் அதற்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவை தவறாக பேசும்போது தமிழகமே இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிந்தே தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இது குறித்து ஒரு முக்கியமான விஷயமும் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது பார்த்திபன் அவர்கள் எதர்ச்சியாக த்ரிஷாவுடைய ஃபோட்டோவை பார்த்து எதர்ச்சியாக குந்தவைன்னு சொல்லி வீட்டிலேயே இருங்க குந்தவை அப்படிங்கிறதா எதுவுமே எதர்ச்சியாக நடக்கலை.
என்ன நடந்திருக்கு, அந்த ஆர்கனைசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் பார்த்திபன் அவர்கள் தான் எங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாரு, த்ரிஷாவுடைய ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் ஆட் பண்ணோம், இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு, இவ்வளோ பெரிய பரபரப்பானுச்சு, இதற்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாதுன்னு அந்த ஆர்கனைசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதிலேருந்து ரொம்பவே தெளிவாக தெரியுது, இது வந்து அடுத்த பரபரப்பு. த்ரிஷாவை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும்பொழுது தளபதி விஜய் அவர்கள், த்ரிஷா அவர்கள் இப்படியே வந்து அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் அவங்க மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு, அரசியல்வாதிகள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது நேயர்களே, மறுபுறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தெளிவாக சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டுட்டாங்க. என்னதுன்னா, நான் அந்த ஆர்கனைசர்கிட்ட இப்போ நான் பேசினேன், அவங்க என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, பார்த்திபன் அவர்கள் வந்து எதர்ச்சியாக என்னை இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கலை, வேணும்னு என்னுடைய ஃபோட்டோவை கடைசி நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஆட் பண்ண சொல்லி இப்படி என்னை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ கேவலமான விஷயம். இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அரசியல் சக்தி இருக்குது. இது ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு பெண்ணான என்னை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காரு. ஒருத்தவங்களை பற்றி கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்னொருத்தவங்கள அந்த கருத்து வந்து அந்த கருத்து வந்து யாருன்னு சொல்லாது, அந்த கருத்தை சொல்கிறவங்க தான் அந்த கருத்து மூலமாக அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தன்னைத்தானே காட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய பிரபலமான டாபிக் என்னென்னா, பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவை பற்றி பேசினது. நாம் வந்து இது ரொம்பவே பரபரப்பாக எதர்ச்சியாக நடந்த விஷயம் நினச்சிட்டு இருக்கும்போது இதற்கு பின்னாடி பிளான் பண்ணப்பட்டு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அரசியல் விமர்சகர்கள் சொன்னது மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்படியெல்லாம் ஒருபுறம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களும் பார்த்திபன் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ. அந்த தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாகரிகமாக உங்களுக்கு இருக்குதா? எத்தனையோ அறிவுபூர்வமாக பேசுகிறீங்க, இதுதான் உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயமா? அப்போ உங்கள்கிட்ட அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஒரு பெண்மணியை வந்து இழிவுபடுத்துகிறவங்க நீங்களாம் ஒரு மனிதரா அப்படின்னு த்ரிஷா அவர்கள் கேட்டதாகவும், பார்த்திபன் அவர்கள் இது எதர்ச்சியாக நடந்தது, தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொன்னதாகவும், அந்த ஃபோன் கால்லையே மன்னிப்பு கேட்டதாகவும் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்காக நான் என்னை பற்றி பேசினீங்க அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க தேவை கிடையாது. ஒரு பெண்ணா, அது உமன்ஸ் டே அன்னைக்கு என்னை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலை, இதற்கு மேலே நீங்கள் வந்து பெண் வலிமை, பெண் உரிமைன்னு எப்பயும் தெரியாமல் கூட பேசிடாதீங்க, அது நீங்கள் பெண்களுக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு த்ரிஷா சொன்னதாகவும் அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்குது? தளபதி விஜயா, இல்லை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களா, த்ரிஷா அவர்களா, பார்த்திபன் அவர்களிடமா? இப்படி என்ன விஷயம்? பார்த்திபன் அவர்கள் பண்ணது சரியா? இது வந்து அரசியல் காரணத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு, இது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி பல கருத்துக்கள் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பகிர்ந்துக்குவாங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நன்றி.